47 வயசு நடிகருக்கு கீர்த்தி சுரேஷ பெண் கேட்டு போன இயக்குனர். காரணம் யாருன்னு தெரியுமா? தமிழ் சினிமாவுல இளம் நடிகையா இருக்கக்கூடிய கீர்த்தி சுரேஷ் போன வருஷம் தன்னோட நீண்ட நாள் காதலர் ஆண்டனி தட்டில் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில கீர்த்தி சுரேஷ பெண் கேட்டு போனதா அவரே சமீபத்திய பேட்டி ஒண்ணுல சொல்லியிருக்காரு. நடிகர் நடிகைகளோட வாரிசுகள் திரைப்படங்கள்ல நடிக்க வந்த வேகத்துல திரையுலக விட்டு நடைய கட்டிடுவாங்க. இந்த நிலையில போராடி முன்னுக்கு வரக்கூடிய நடிகை அப்படிங்கிற இடத்த பிடிச்சவங்க தான் கீர்த்தி சுரேஷ். இவங்களோட அம்மா மேனகா தமிழ் அப்புறம் மலையாள படங்கள்ல நடிச்சு பிரபலமானவங்க. அதே மாதிரி அப்பா சுரேஷும் ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கறதால கீர்த்தி சுரேஷுக்கு ஹீரோயினா அறிமுகமாகக்கூடிய வாய்ப்பு ஈஸியா கிடைச்சாலும் வெற்றிக்காக பல போராட்டங்களை எதிர்கொண்டாங்க. குறிப்பா தமிழ்ல பாடி ஷேமிங், இவங்களோட சிரிப்பு, நடிப்பு, முதல் பட தோல்வியால ராசி இல்லாத நடிகை அப்படின்னு ஆரம்ப காலத்துல இவங்க எதிர்கொண்ட விமர்சனங்களும் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. ஆனா இப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு மகாநடி அப்படிங்கிற ஒற்றை படத்துல தரமான பதிலடி குடுத்தாங்க. தென்னிந்திய திரையுலகத்த தாண்டி பாலிவுட் படங்கள்லயும் கால் பதிச்ச கீர்த்தி சுரேஷுக்கு பேபி ஜான் தோல்விய குடுத்துச்சு. கல்யாணத்துக்கு பின்னாடி எந்த படங்கள்லயும் கமிட் ஆகாம கீர்த்தி இருக்கிறதால திரையுலகத்த விட்டு விலகுவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் கூட எழுந்திருக்கு. கீர்த்தி சுரேஷ் எல்லார்கிட்டயும் அன்பாவும் மரியாதையோடும் பழகுறவங்க. அத பார்த்த விஷாலோட அப்பா கீர்த்திய விஷாலுக்கு பெண் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுக்காக லிங்குசாமியும் கீர்த்தியோட வீட்டுக்கு போனாராம். கீர்த்தி லிங்குசாமிய பார்த்து என்ன சார் இவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்க, விஷாலோட அப்பா உங்கள பெண் கேட்டு பார்க்க சொன்னாரு. உங்களோட விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே கீர்த்தி, சார் நான் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே ஒருத்தர காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவர தான் கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. கீர்த்தியோட வளர்ச்சிக்கு அந்த பையன் ரொம்பவே உறுதுணையா இருந்திருக்காரு. கீர்த்தியோட கல்யாணம் 3 நாள் கோவாவுல நடந்த நிலையில நானும் அங்க போனேன். ரொம்பவுமே நெருக்கமானவங்களுக்கு மட்டுமே கீர்த்தி அழைப்பு விடுத்திருந்ததாவும் பேசியிருக்காரு. இந்த தகவல் இப்போ வைரல் ஆயிருக்கு.